வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே. மத்தியானம் மணி 1:45. இந்த நேரம் ஒரு வீடியோ எதுக்காக போடுறேன்னா, என்னை நீங்கள் நாக்க பிடுங்குற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும். மற்ற நாள் கேட்டதை விட இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக தான் போயிருக்கீங்க. அதெல்லாம் நான் எனக்கு இன்றைக்கி கமெண்ட் வீடியோ போடுற ஐடியாவே கிடையாது. என்ன தான் நீங்கள் பேசியிருக்கீங்க, என்ன தான் என்னை பற்றி கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் மன ஓட்டம் என்ன, என்னை பற்றி என்ன நினப்பில் இருக்கீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். கமெண்ட் வீடியோ நான் போடுறேன். இதை நான் படிக்கிறேன். என்னை எதுக்கடா அப்படி செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கீங்க. பதிலுக்கு உங்களை நான் விளக்கமாத்தால் அடித்த மாதிரி நான் திருப்பி உங்களை கேள்வி கேட்குறேன். நல்ல கமெண்ட் போடுறதுங்கிறது 4 தான் இருக்குது. மீதி 195 கமெண்டில் 190 கமெண்டு என்னை கழுவி என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு இன்றைக்கி விளக்கமாத்தால் அடித்து பிரித்து மேயிறது தான் என் வேலை. வாங்கடா உள்ளே போய் பார்ப்போம். இந்த கதையெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டா? யாரோ கேட்குறாங்க, நான் யாருக்கோ சொல்கிறேன். உனக்கு என்ன நோனி வலிக்குது, நொச்சக்கொட்டை வலிக்குதுங்கிறேன். கேட்குறவன் பார்க்குறவன் பார்க்கட்டும், பார்க்காதவன் போகட்டும். உன்னையவே இந்த கதையெல்லாம் யார் உங்ககிட்ட கேட்டா, எதுக்கு நீ இதையெல்லாம் சொல்கிற? நான் சொல்கிறேன்னா டெய்லி காலைல நான் இப்போ சொல்லாமல் விட்டேன்னா அவனுக்கு மண்டை மூளை வெடித்து போயிடும். நான் ஒரு பிக் பாஸ், சரியா? மூடிக்கிட்டு சொல்கிற கதையை மாத்திரம் கேளு. ஊடால கிராஸ் கொஸ்டின் கேட்காத. முகரையப்பார் இந்த அளவுக்கு 132 பேர் வேறு லொய்க்கு முகரையும் மூஞ்சியும். ஜவஹர் நிசா மகனே சிக்கந்தர் பாட்சா, நீ காலையில் உருட்டிட்டு போயிடுற. அதை கேட்டு பூரா பயல்களும் என்னை அறுத்து கிழிக்கிறானுங்க. உன்னைய பெற்றதுக்கு செத்து நான் பழிய சுமக்கிறேன்டா, செத்தும் பழிய சுமக்கிறேன்டா. நீ திருந்துவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. மரியாதையாக கிளம்பி அம்மா கிட்ட வந்துரு, அதுதான் உனக்கும் நல்லது. ஏய், எதுக்குடா இப்போ குக்கரை நீ ஆன் பண்ணி வச்ச? ஏய், நான் வீடியோ போட்டு முடிச்சா பசிக்காதா? வெறும் வயிறு குக்கர் விசில் கூட போட மாட்டேங்கிற. மணி 2 மணி சோறைய பத்திக்கிறது. சும்மா குக்கர் விசில் போடாதங்கற, வாஷிங் மிஷின் போடாதங்கற, ஓன் பேசாதங்கற. என்ன இவ்வளவு நேரம் போட்டியா? எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்ப வந்தா நீ? இப்பதானே நுழைஞ்சு 5 நிமிஷம் ஆகுது. அதுக்கு சோறு வச்சல. நீ காலையிலே குக்கர்ல சோறை வச்சிட்டு வந்திருக்க வேண்டியதானே? உங்களுக்கு பேடிஎம்ல ப்ராப்ளம் சொல்லி இதை போய் செக் பண்றதுக்கு நான் சோறு திங்க நான் சொன்னேன். போகும்போது அம்மன்ல ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு போன்றதுக்கு பெரிய மயிர் மாதிரி கீரையை வைக்கிற. கீரையை யாரு கேட்டா? கீரை உங்ககிட்ட நீ இந்த டப்பா முடியெல்லாம் எடுக்காத. பொங்கலை உனக்கு நான் வச்சிருந்தேன்ல, திண்டியா நீ? பேசாம ஜவஹர் நிசாமா, நீ என்னைய கூட கூப்பிட்டுரு, நான் உன் கூட வந்துடுறேன். இவகிட்ட இருந்து என்னால் ஜீவனை ஆற்ற முடியலை. நீ திருந்துவேன்னு நம்பிக்கையில் மரியாதையாக கிளம்பி அம்மா கிட்ட வந்துரு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, இந்த ஊருக்கும் நல்லது. வந்துடுறா தங்கமே. இதுக்கு 117 பேர் லைக் வேறு போட்டிருக்கீங்க, 8 பேர் ரிப்ளை கொடுத்து வச்சுருக்கீங்க. பூரா சிரிப்பு படமாக போட்டிருக்காங்க. சூப்பரு, செம ப்ரோ. அவனை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் அவங்க அம்மாவை. அம்மா தயவு செய்து உங்கள் மகனை சீக்கிரமாக கூப்பிட்டு போங்க. சக்திவேலு நீ மாடா எவன்டா அவன்? ஜவஹர் நிசாங்கிற ஐடிக்காரனே யாரா நீ? விளக்கண்ண மண்டி முகரையப்பார். யோசிக்கா, அவள் பசின்னு சொன்னது அவளுக்கு இல்லை, அவள் உடலுக்கு படுக்கிறதுக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். அவள் பசின்னு தான் இப்போயும் தான் குலவெறியோடு கத்துறா. எதுக்கு கத்துறா, ஏன் கத்துறான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் கத்துறா. அப்போ அவளுக்கு தேவை வயிற்று பசி இல்லை, வேறு ஏதோ ஒரு காம பசி. உள்ளதை தானே சொல்கிறாங்க. கமாண்டு போட்டவனை போய் இருக்கு. நான் என்ன பண்ணேன்? என்னமோ ஊருக்கு கிளச்சவன் ஏதோ ஒரு ஆண்டின்னு சொன்ன கதையை நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன். அவன் போட்ட கமாண்டை தான் நான் படிக்கிறேன். எனக்கு நான் ஆத்திரமயிரா? சூர்யா நடித்த நாடகத்தையும் பார்த்தோம், அங்கே நீ நடித்த நாடகத்தையும் பார்த்தோம். டுடே லைவ் காலையில். டுடே காலையில் என்ன காலையில் என்ன நடித்தோம்? என்னடா வாசலில் உட்காந்து கீரை ஆஞ்சா 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி வேணாப்பா எனக்கு கீரைன்னே. இது ஒரு நாடகமாடா? எதிரா நாடகம்? எது நாடகம்? மெண்டல் பயல்களா வர்றாங்க பாரு. எங்களுக்கு நேற்றே தெரியும் இன்றைக்கி இதுதான் உன்னோட கண்டன்ட்டுன்னு. மானம் கட்டவனே, அங்கே பிடுங்கிறதுக்கு வக்கில்லை. அவளுக்கு பயந்து இங்கே தள்ள வந்துட்டான். இடம்பொருள் விக்னேஷ் கார்த்தி, இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசணும். எங்கள் அம்மா வீட்டில் வச்சு என்ன பேசணுமோ அதை பேசணும். இங்கே ஒரு குக்கர் விசில் வந்ததுக்கே என்னையை போட்டு கூறு கிழிக்கிறான். என்னையை போட்டு அப்படியே பிராண்டி எடுக்காத குறைய அடிக்க வர்றான். வாலி இந்த மூடியை தூக்கிட்டு அடிக்க வர்றாடா. இதை வச்சுக்கிட்டு என் மண்டையில் போடுறதுக்கு வர்றா. இவளை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட சொல்கிற நீ எங்கே உட்காந்து எதை பேசணுமோ அதை தான் பேச முடியும். முகரையப்பார்.
ஏயா வெண்ண இத்தனை வருஷம் என்னமோ கருப்பி பிள்ளைகள் காரில் தான் போனாங்களாம், நீ என்னமோ பாலா பெற்ற பிள்ளைகளுக்கு உழைச்சி கொட்டுற. நல்லா கேள்ற. டே அழகு அழகு அழகி, சூப்பர் கேள்விடா. இத்தனை வருஷம் எப்படி அவங்க இருந்தாங்க? செட்டிப்பாளையத்தில் எப்படி வாழ்ந்தாங்க? ரோட்டில் உட்காந்துக்கிட்டு பாத்திரம் விளக்கிட்டு பிள்ளைகளை வந்து ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் கூட கூட்டு போகிறது கிடையாது, ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் கூட கூட்டு போனது கிடையாது. ஆனால் இன்னைக்கு பகுமானம் பிடிச்ச கோழி பறந்துக்கிட்டே முட்டை போட்ட கதையை இங்கேருந்து காரில் தான் போவாங்களாம், காரில் தான் இங்கேருந்து வருவாங்களாம். அப்படியே பெட்ரோல் காசு கூட கொடுக்கலடா. நேற்று நான் போட்டேன்டா பெட்ரோலு. இது எனக்கு தேவையா? என்கிட்ட இருந்ததே கடவுள் மேல் ஆணையா, இந்த பிள்ளையார் மேல் ஆணையா, பிடாரி மேல் ஆணையா 2000 ரூபா. இங்கே பாரு, உங்கள்கிட்ட நானே காட்டுறேன். இப்போ என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இதில் பொய் பேசுகிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே பாருங்க, எவனுக்காக பார்க்க தெரியுமா? இந்த வாங்க, எவ்வளோ இருக்குது? ஆண்டவன் மேலே ஆணையாக சொல்கிறேன். இதிலெல்லாம் நான் பொய் பேசவே மாட்டேன். செக் பேலன்ஸு இந்த என் நம்பரை போடுறேன். இந்த பாரு, 1652 ரூபா இருக்குடா. கடவுள் மேலே ஆணையாக, என் தாய் மேலே சத்தியமாக என் அக்கௌண்ட்டில் இருக்கிறோடைய அமௌண்ட்டோட தொகை 1652. இதில் பெட்ரோல் காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறா. இவளை பகுமானமாக அங்கேருந்து அங்கே கூட்டு போய் கேட்டால் தீபாவளிக்கு நீ எல்லாத்தையும் வந்து தான தர்மம் பண்ணுவ, வேட்டி சேலை கட்டுவ, தங்கச்சிகளுக்கு ஸ்வீட்டு வாங்கி கொடுப்ப, புடவை வாங்கி கொடுப்ப. நான் தான் அதுக்கு புனையேன். காசு இல்லைன்னா எங்கேயாவது பிச்சை எடுங்கிறான். என்னைய செலவு பண்ணது பூரா இவளுக்கு, இவ குடும்பத்துக்கு. ஏதோ வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளிக்கு அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்ததுக்கு கரிச்சு கொட்டுறாடா என்னைய போட்டு. எதவெடுத்தவ நல்லா வாயில் வருது. சரி இரு, அடுத்த கமெண்ட்டை படிக்கிறேன். என்னென்ன தான் போட்டு தொலைஞ்சிருக்கீங்கன்னு. நிறையா போட்டிருக்கீங்க. எனக்கே இவ்வளோ போட்டிருக்கீங்கன்னா இவளுக்கெல்லாம் நேரம் என்னென்ன போட்டிருப்பீங்க? இந்த வர்றேன்டா இருறாண்ணா, நிறையா இருக்குடா. நேற்றே தெரியுமா? ரைட்டு. அவள் பெற்ற பிள்ளைகளுக்கு நான் செய்யக்கூடாது. ரைட்டு. அங்கேருந்து அப்படியே பாசத்துக்கு அடிமையாகி வராத. போயிட புரியோ, இவன் பணம் எல்லாம் போயிரும்னு ஒரு பயம் இந்த கருப்பிக்கு. கமெண்டே புரியலை. கமெண்ட் போட்டால் ஒழுங்காக போடு. நேற்று நைட்டு கருப்பி அசிங்கத்தை தின்னா. விங்ஸு, சிக்கன் பக்கோடா எல்லாம் தின்னுப்புட்டு கந்த சஷ்டி விரதத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. இதில் ஒரு வாரத்துக்கு விரதமாம். கீரை காய்கறிகள், நைட்டானா குடி, போத மயக்கம், மான் வேட்டை, ஆலோசனை கூட்டம், ஓசி பீஸா, ஓசி பர்கர், ஓசி பக்கோடா, குடிகாரி பேச்சு விடிஞ்சா போச்சு. சூப்பர் கமெண்ட்டுங்க அமுதா தேவி. செம்மையான செருப்படியான கேள்வி. ஆனால் எனக்கு இல்லை, அவளை பார்த்து கேட்டிருக்கீங்க. கந்தசஷ்டி விரதம் என்னமோ இருக்கிறவ மாதிரில இவ என்னமோ வேகமாக வந்துக்கிட்டு நான்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டேன், கீரை எதுவுமே. கந்தசஷ்டி விரதம் நேற்றே ஆரம்பிச்சிருச்சுல. மத்தியானம் சைவம் திங்கிற, நைட்டு பார்த்தா விங்ஸு, சிக்கன் விங்ஸு, அந்த மீன், அப்புறம் என்னது சுக்கா வறுவல், அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஊற்றிருக்க. அப்போ நேற்று கந்தசஷ்டி விரதத்துக்கும் உன் வாய்க்கும் சம்மந்தம் இருக்கா? ஏதாவது திங்காதவங்க அதை பற்றி பேசணும். நல்லா மூக்கு பிடிக்க எல்லாத்தையும் திண்டுறா. இப்போ அந்த பர்கர் வாங்கினாலே அது வெறும் பர்கரை, சிக்கன் பர்கர், அது மேலே வந்து சிக்கன் துண்டு துண்டாக இருந்துச்சு. அப்போ அதுலேயும் கவிச்சி தான். தின்ன பர்கரும் கவிச்சி, பாப்கார்ன், சிக்கன் பாப்கார்ன் அதுவும் கவிச்சி. அதுக்கப்புறம் விங்ஸு, அது மாத்திரம் நான் கோழியோடைய இதில் இருந்தால் வருது, குண்டியில் இருந்தால் வருது. கோழியோட ரெக்கையை அப்படியே பொறிச்சு தின்றுருக்கா விங்ஸு. ஆக எல்லாத்தையும் இவ திண்டுக்குருவாளா? நான் விரதம், நான் நாளையிலேருந்து கீரை சாப்பிடுவேன். விரதம் இருக்கிறவ என்ன பண்ணணும்? நேற்றே விரதத்தை ஆரம்பிச்சிருக்கணும். ஏன் வருஷம் பூரா 365 நாளும் கறி, மீன், குடல், குந்தாணி, தலைக்கறி, குடல், சுக்கா வறுவல், சுவரட்டின்னு தானே திங்கிற. ஏன் ஒரு 7 நாளைக்கு உன் நாக்கை கட்டுப்படுத்தி உன்னால் இருக்க முடியாதா? இந்த அம்மா கேட்ட கேள்வி சூப்பர் கேள்வி. மான் வேட்டை, குடி, ஏன் 7 நாளைக்கு எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாதா? ஓசியில் பீஸா, ஓசியில் பர்கரு, ஓசியில் பக்கோடா, ஓசி குடிகாரி பேச்சு விடிஞ்சா போச்சு. சூப்பர் கமெண்ட்டுங்க, அருமை அருமை. பாவம் ஆரியன், அம்மா இல்லாத பிள்ளை, தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு போகாதன்னு சொல்லுது. அப்பா வேலைக்கு போயாகணும். வீட்டில் இருக்கும் தாத்தாவோ பாட்டியோ அல்லாதான் அந்த பிள்ளைக்கு துணை இருக்கணும். பாசிட்டிவ் வைப்பு. அருமையான கமெண்ட்டுங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நான்லாம் வந்து இப்போ உழைக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. என் வயசுக்கெல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பேரப்பிள்ளைகளை கொஞ்சிக்கிட்டு நம்ம அப்படியே யானை மாதிரி இப்படி குனிஞ்சிக்கிட்டு அவன் முதுகலை ஏறி உட்காந்துக்கிட்டு யானை யானை அம்பாரி யானை அழகரும் சொக்கரும் போகும் யானை அப்படி பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டி பாசத்தை ஊட்டுற வயசு. இப்போ அவனுக்கு என்னை வந்து நேற்றுலாம் என் பேரன் என் காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு லாலா போகாத லாலா இருளாலான்னு சொல்லும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? சே,
அப்படியே இப்படியே இருந்து இப்படியே நம்ம இறந்து போயிடணும், இப்படியே பேரு காலடியிலேயே நம்ம வந்து நம்ம உயிர் போயிடணும், அப்படி வந்து எனக்கு தோணுச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு உருக்கமான ஒரு மூமெண்ட்டு அது, அந்த உருக்கமான ஒரு தருணம். நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். உண்மையிலே எனக்கு அவ்வளோ தூரம் மனசு இதாகி போச்சு. ஒரு விவரம் தெரியாத பையனா பரவாயில்ல, விவரம் தெரிஞ்சு ஒரு பெரிய பையல ஒரு மெச்சூரிட்டி வர அளவுக்கு பேசுகிறேன். நேற்றே பார்த்தீங்கல்ல, ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொன்னால் சுப்பீஸுக்கு போகிறேங்கிறேன். அதுவே எனக்கு இன்னும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சுப்பு வீடை தான் அவன் ஆஃபீஸு, சுப்புவையும் கலந்து சுப்பீஸுங்கிறேன். அப்போ அந்தளவுக்கு விவரமாக பேசியிருக்கேன். எனக்கு அதை நினச்சி மனசே அப்படியே வந்து அப்படியே நைட்டெல்லாம் நினச்சி சிரிச்சுக்கிட்டே கிடந்தேன். அந்தளவுக்கு அவனுடைய மழலை சொல்ல ரசிக்கிற நேரம். குழந்தை என் மையன் வந்து பெரிய வந்து வேலைக்கு போகணும், நான் வீட்டில் இருந்து அவனை ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். டிஃபனில் வந்து அவங்க அத்தம்மா பாட்டி சுமி வந்து சாப்பாடு ரெடி பண்ணி போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லணும், நான் கொடுத்துட்டு வரணும். 3:45 மணி ஆனவுடனே ஏங்க என்னை கூப்பிட்டு சுமி போய் பேரனை போய் கூப்பிட்டு வாங்க பள்ளிக்கூடத்தில் இருந்துன்னு சொல்லணும். இந்தா போகிறேன்னு சொல்லிட்டு என் டியோ வண்டியிலையோ ஃபேஸினிலையோ போய் அவனை பிக்கப் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, சாயங்கால நேரம் பூஸ்ட்டு கலந்து கொடுக்குறது, இப்படி தான் என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு டயத்தில் காலையில் எந்திரிச்சோன்னா நான் தான் பால் பாக்கெட் வாங்கிட்டு வருவேன், பூஸ்ட்டு வாங்கிட்டு வருவேன், கலந்து அவங்கள நான் தான் எழுப்புவேன், இன்க்ளூடிங் சுமி முதற்கொண்டு. அது ஒரு மலரும் நினைவுகள், அது ஒரு மழலை காலம். இன்றைக்கி அதே நிலைமை என் பேரை என்னை எதிர்பார்க்குறான். ஆனால் என்னால் அங்கே இருந்து இதெல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலை. ஏன்னா நான் மாட்டின இடம் அப்படிமா இடம். இந்த பாருங்க, ஒரு நிமிஷத்தில் குக்கர் ஆஃப் பண்ணுன்னு சொன்னதுக்கு எவ்வளோ பார்த்தீங்களா பேச்சு. இப்போலாம் முந்தி மாதிரி கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 48 மணி நேரத்தில் சண்டை போடுற மாதிரி ஒரு 40, 50, 100 சண்டை வருது. நிமிஷத்துக்கு ஒரு சண்டை, நின்னா சண்டை, நடந்தா சண்டை. இப்போத்தான் நான் அலைஞ்சிட்டு வந்து ஏதோ பேடிஎம்மில் ஏதோ லாக் ஆகி போச்சான், பேங்கில் போய் இப்போ தான் கிளியர் பண்ணி இப்போ தான் கூப்பிட்டு வந்து இறங்குறேன். இவன் காலையிலே சோறு வச்சுட்டு வந்திருப்பான்னு பார்த்தேன், வைக்கலை. இப்போ இருக்கிற இப்போ குக்கரில் சோறு வச்சா எனக்கு தெரியுமா? நான் யதார்த்தமாக வீடியோ போட உட்காடுறேன், எனக்கு தான் அந்த சவுண்டை கேட்டாலே பிடிக்காது. வாஷிங் மிஷின் ஓடுனா பிடிக்காது, குக்கர் சவுண்டு கேட்டால் பிடிக்காது, எனக்கு எதுவுமே பிடிக்காது. அதை சொன்னது குத்தமா? அதுக்கு என்ன அடிக்க வர்றா? எல்லாம் காலத்தோட கோலம், நடந்தது நடந்து போச்சு. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அல்லா இருக்கான். ஆண்டைய மேலே பாரத்தை போட்டு போவோம், எது வரைக்கும் போகிறதோ பார்ப்போம். என்ன பண்ண, என் தலையெழுத்து இப்படின்னு ஆகிப்போச்சு. நடக்கிறது நடக்கட்டும். இனியும் கமெண்ட்டை படிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். போதும், இல்லை இன்னும் ஒரு 4 கமெண்ட்டை படிக்கவா? அதுலேயும் அதை தான் செஞ்சுருக்க போகிறீங்க, களி தான் ஊற்றிருப்பீங்க. சரிப்பா போதுப்பா, இதுக்கு மேலே கமெண்ட் படிக்க ஐடியா இல்லை. நன்றி. சாயங்காலம் 6 மணி இவ்வளோ சந்திப்போம். டேக் கேர், பாய்.